ஜெய் ஸ்ரீராம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். கார்த்திகை மாதங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்திர மாதம்னு பேர். ஸ்திர மாதம் என்றால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் திருவண்ணாமலை தீபம் ரொம்ப முக்கியம். இந்த குடி போகிறவங்க, வீடு புதுசாக பால் காய்ச்சுறவங்க, ஒரு வாடகைக்கு போகிறவங்க அல்லது நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் திருவண்ணாமலை தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி போயிடணும், அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி. அதுதான் ஒரு சாஸ்திர வழக்கம். அதுக்கப்புறம் போகிறது அவ்வளவு சுபிட்சம் இல்லை. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம். கால புருஷனுக்கு 8வது மாதமாக இருந்தாலும் அந்த சூரியன், சந்திரன் நீச்சமாகும் வீட்டில் சூரியன் இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கார்த்திகை ஸ்திர மாதத்தில் பாலக்கால் போடுறது, வீடு பால் காய்ச்சறது, சில முக்கிய நிகழ்வுகள் பத்திரப்பதிவு பண்ணுறது, டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களுக்கு குரு உச்சமாகிருக்கு. குரு உச்சமானால் 3 இடத்தை பார்க்கும். உச்சமாகலைனாலும் 3 இடத்தை பார்க்கும். உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறது. நல்ல நட்பு கிடைக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சில பேருக்கு வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சனி பகவானின் 8ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி வக்ரமாகி இருப்பதனால் ஏற்கனவே செஞ்ச வேலையை திருப்பி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும். வியாபாரத்தில் சில தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் விலகிடும். மனதில் இருந்து வந்த கலக்கங்கள் தீரும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். ஏதாவது தொந்தரவு, வாடகை கட்டிடங்களுக்கு இருந்தவர்கள் சொந்த கட்டிடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சொந்த கட்டிடத்தில் இருந்தவர்கள் கட்டடத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கட்டடத்தை விருத்தி செய்தவர்கள் வியாபார ஸ்தலத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு வரும். மல்டிபிள் ஆர்டர்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா இருக்கு. கடகராசிக்கு இந்த மாதம் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு சூரிய பகவான். தனாதிபதி சூரிய பகவான் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். யாருக்காவது குலதெய்வம் தெரியல, பிரசன்னம் பார்த்துக்கலாம். ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும், கிரக பொருத்தம் பார்க்கணும். 9 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு, தொடர்புக்கு, திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும். 30 வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம். ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சில பேர் நேரடியாக கான்டாக்ட் பண்ணோன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம். வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும். இது போன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.